ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு கேக் எப்படி செய்யலாம், அதுவும் கம்மியான குவான்டிட்டியில எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் செய்யறதுக்கு ஒரு பயம் இருக்கும், நிறைய பொருள் போட்டு வீணா போயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். செம்ம டேஸ்டியாவும் வரும், நம்ம ஹெல்த்தியாவும் செய்ய போறோம். இன்னைக்கு மைதா யூஸ் பண்ண போறது இல்ல, நாம யூஸ் பண்ண போறது இன்னைக்கு வந்துட்டு கோதுமை மாவு. எந்த ஒரு மெஷரிங் கப்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல, ஸ்பூன் வச்சு தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ இந்த கேக் எவ்வளவு சாஃப்டா இருக்குது நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பார்க்கவே. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க சூப்பரா ஃப்ளஃபியான சூப்பர் கேக்கு நல்ல சாஃப்டா வந்திருக்கு. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கோதுமை மாவு மார்பிள் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு இட்லி பிளேட்ல தான் செய்ய போறோம். இப்போ இந்த இட்லி பிளேட்ல வந்துட்டு நம்ம லைட்டா கிரீஸ் பண்ணிக்கலாம். என்னோட இட்லி பிளேட்ல வந்துட்டு லைட்டா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கு பாருங்க, அதனால நான் இதுக்கு மேல வந்துட்டு பட்டர் ஷீட் போட போறேன், குட்டி குட்டியா வெட்டி. உங்களோட இதுல வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இல்லைன்னா நீங்க பட்டர் ஷீட்லாம் போட தேவையில்லை. எண்ணெய் வந்துட்டு ரொம்ப கம்மியா அப்ளை பண்ணீங்கன்னா போதும். எண்ணெய் நிறைய போச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஓரம்ல ரொம்ப ரஃப் ஆயிடும் கேக்ல, அதனால ரொம்ப கம்மியா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் இருக்கிறதுனால நான் இது மேல ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்க போறேன், அதுக்கு மேலேயும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு அது மேலேயும் நான் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்ற போறோம். நம்ம யூஸ் பண்ற எதுவுமே வந்துட்டு சில்லுனோ இல்ல சூடாவோ அந்த மாதிரி இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க, எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இப்போ இது கூட நம்ம எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு ஸ்பூன்ல தான் நம்ம அளக்க போறோம். சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எவ்வளவு சர்க்கரை ஆட் பண்ண போறோம்னா 6 ஸ்பூன் சர்க்கரை. இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நான். இந்த ஸ்பூன்ல இந்த மாதிரி ரொம்ப ஹீப்டாவும் இல்லாம சும்மா நார்மலா எடுத்துக்கோங்க. 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து போறோம். இதுல 2 3 4 5 6 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு எண்ணெய், குக்கிங் ஆயில் நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ரைஸ் பிரான் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி எது வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு 4 ஸ்பூன் விட போறோம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் 3 4 ஸ்பூன் எண்ணெய். இப்போ அதே மாதிரி பால் வந்துட்டு நம்ம 3 ஸ்பூன் விட போறோம். 1 2 3 ஸ்பூன் பால். இது கூட வெனிலா எசன்ஸ் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் விட்டுக்கலாம். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா கொஞ்சமா பட்டை தூள் அந்த மாதிரி எதனா போட்டுக்கிட்டீங்களும் நல்லா இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இப்போ இதை வந்துட்டு நல்லா ஹை ஸ்பீட்ல நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அடிச்சு வச்சு பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாத்திடல. அதை இப்போ நம்மளோட வெட் இன்கிரீடியன்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஃப்ளவர் சேர்த்த போறோம். இது வந்துட்டு நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறது கோதுமை மாவு. நீங்க கோதுமை மாவு சேர்த்தலாம் இல்ல மைதா மாவு சேர்த்தலாம், எது வேணுமோ சேர்த்திக்கோங்க. இதுல வந்து 8 ஸ்பூன் நம்ம சேர்த்த போறோம். இந்த மாதிரி ரொம்ப நிறைய எடுக்க வேணாம், இந்த மாதிரி நார்மலா எடுத்துக்கோங்க. அதே ஸ்பூன்ல 8 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். 1 2 3 இந்த மாதிரி லைட்டா அப்படி டேப் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. 4 5 6 7 8 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. இது கூட நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்த போறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அதே ஸ்பூன்ல பாருங்க, இந்த அளவுக்கு சேர்த்தனா போதும். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது கூடவே குக்கிங் சோடா. இது வந்துட்டு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்தனோம்ல, அதுல பாதி அளவுக்கு சேர்த்தனா போதும். சும்மா ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்திக்கலாம் கொஞ்சமா. இப்போ இதை வந்துட்டு நம்ம லேசா அழுங்காம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அதுல ரொம்ப போட்டு வேகமா பீட் பண்ணாம அழுங்காம மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஒரே சைடா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டர்ல இருந்து கொஞ்சம் பேட்டரை நம்ம தனியா எடுத்துக்கலாம். பாதிக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ கொஞ்சம் பேட்டரை நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கோம்ல, இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா கோகோ பவுடர் சேர்த்திக்க போறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்திக்கோங்க. இதுல இது மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க பால். 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் நான். இதை வந்துட்டு இதோட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பேட்டரோட.
நம்மளோட சாக்லேட் பேட்டரும் ரெடி ஆயிடும். இதையும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட கோகோ பவுடர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்கட், சாக்லேட் பிஸ்கட் இருந்துச்சுன்னா அதை பவுடர் பண்ணி அதை கூட நீங்க வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அதே ஃபிளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட கோகோ பவுடரும் நம்மளோட 2 பேட்டரும் ரெடி. இப்போ நம்ம கிரீஸ் பண்ணி இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோம்ல, அந்த பிளேட் எடுத்துக்கலாம், இட்லி பிளேட்டு. இதுல வந்துட்டு இந்த வெள்ளை பேட்டர் இருக்குல்ல, இந்த பேட்டரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் விடலாம். ஒரு அரை டீஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சாக்லேட் பேட்டர் இருக்குல்ல, அதை வந்துட்டு அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து இதுக்கு நடுவுல சென்டர்ல வந்துட்டு இப்படி விடுங்க. எல்லாத்துலயும் அதே மாதிரி விட்டுக்கலாம். இதுக்கு மேல திருப்பியும் நம்ம இந்த ஒயிட் பேட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஈவனா வந்துட்டு 4லயும் ஊத்திடலாம். நம்ம கடைசியா மீதி இருக்கிற இந்த பேட்டரியும் மேல போட்டுடலாம். இப்போ எல்லா பேட்டரியும் நம்ம வந்துட்டு ஊத்தியாச்சு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு இதை வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணி விடுங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் வரதுக்காக வேண்டி, ஒரு மார்பிள் எஃபெக்ட் வரதுக்காக சும்மா அப்படியே ரேண்டமா பண்ணி விட்டீங்கனாலே போதும். இப்போ ஒரு பேனை வந்துட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ண வச்சிருக்கேன். உள்ளுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ண இந்த இட்லி பிளேட்டை உள்ள வச்சிடலாம். இதை மூடி போட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் வேக வைக்க போறோம். நம்ம குட்டி குட்டியா தான் ஊத்திருக்கோம், அதனால சீக்கிரமே பேக் ஆயிடும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் ஒரு 25 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். லோ ஃப்ளேம்ல இப்படியே பேக் ஆகட்டும். ஒரு 25 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 20 நிமிஷத்துலயே இது வந்துட்டு வெந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கத்தியோ இல்லைன்னா ஒரு டூத் பிக்கோ வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்க. பாருங்க, நீட்டா வந்துருச்சு. நம்மளோட கேக் வந்துட்டு வெந்துருச்சு. ரொம்ப குயிக்காவே வெந்துடும். இது வந்துட்டு நான் 20 நிமிஷம் தான் வச்சேன், வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம வந்துட்டு ஆற விட்டு அப்புறமேட்டு நம்ம இதை எடுக்கலாம் வெளியில. இப்போ நம்மளோட கேக் வந்துட்டு நல்லா ஆறிச்சு. ஒரு கத்தி வச்சு லைட்டா அப்படி லூசன் பண்ணி விடுங்க. இது வந்துட்டு ஓவராகவும் பேக் பண்ணக்கூடாது. ஓவரா பேக் பண்ணிங்கனாலும் கேக் வந்துட்டு ட்ரை ஆயிடும். ஏன்னா நம்ம கம்மியா தானே செய்யறோம். அதனால ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க செக் பண்ணி பாருங்க வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமே வெந்துடும். பாருங்க, அழகா வந்துருச்சு. அந்த பட்டர் பேப்பர் எடுத்துடலாம் நம்ம. பாருங்க, சூப்பரான நம்மளோட மார்பிள் கேக் எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான கேக்கு, சூப்பரான மார்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படியோட கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.